போனெல்லாம் கண்டுபிடிச்சு வர்றதுக்கு முன்னால இது நடந்துச்சு. 2 நண்பர்கள் கோயில் மண்டபத்துல உட்கார்ந்து தங்களுடைய கவலைகளை பகிர்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் கவலையோட சொன்னாரு, வெளியூர்ல படிச்சுட்டு இருக்க என்னுடைய பையனுக்கு பல கடிதங்கள் போட்டுட்டேன், பதிலே வரல, எப்படி இருக்கானோ தெரியல. உடனே அடுத்தவர் சொன்னாரு, இந்த காலத்து பையங்க அப்படித்தான், தேவை இருந்தா மட்டும் கடிதம் போடுவாங்க, இல்லனா போட மாட்டாங்க. அடுத்தவர் அப்பாவியா கேட்டாரு, அப்படியா சொல்றீங்க? நண்பர் சொன்னாரு, இப்போ வேணும்னா ஒரு பந்தயம் வச்சுக்கிடுவோமா? உங்க பையனுக்கு நான் ஒரு கடிதம் போடுறேன், அதுக்கு உடனே பதில் வர வைக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க? பையனோட தந்தை சொன்னாரு, அது எப்படி வரும்? முடியாதுங்க, அவன் பதில் எழுதவே மாட்டான், சரியான சோம்பேறிங்க அவன். நீங்க அவனை எழுத வச்சிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு 100 ரூபாய் தர்றேன். இப்படி ஒரு பந்தயத்தோடு 2 பேரும் பிரிஞ்சாங்க. அன்னைக்கு அந்த பையனுக்கு அவர் கடிதம் எழுதினாரு. அடுத்த 3ஆம் நாள் அவங்கிட்ட இருந்து ஒரு கடிதம் வந்துச்சு. அதை எடுத்துக்கிட்டு நண்பரை சந்திக்க கோயில் மண்டபத்துக்கு போனாரு. இதோ பாருங்க உங்க பையன் எழுதின கடிதம். அப்பாவுக்கு ஆச்சரியம், எப்படி இது சாத்தியமாச்சு? நண்பர் சொல்ல ஆரம்பிச்சாரு, எழுத வேண்டிய முறையில எழுதினேன், பதில் பறந்து வந்துட்டுது. அவனுக்கு என்ன எழுதினேன் தெரியுமா? தம்பி, உங்க அப்பா சொன்னபடி நான் இந்த கடிதத்தோட உன் செலவுக்காக 1000 ரூபாய்க்கான செக் அனுப்பியிருக்கேன், பெற்றுக்கொள்ளவும்னு கடிதம் போட்டேன். உடனே அவங்கிட்ட இருந்து, மாமா உங்க கடிதம் கிடைச்சது, அதுல செக்கை இணைச்சு அனுப்ப மறந்துட்டீங்கன்னு எழுதியிருக்கான். அப்பா பந்தய பணம் 100 ரூபாய நீட்டினாரு. இதெல்லாம் ஒன்னும் வேண்டாம், ஒரு உண்மையை புரிய வைக்கத்தான் அப்படி பந்தயம் கட்டினேன்னு நண்பர் சொன்னாரு. அது என்ன உண்மை? நண்பர் விளக்குனாரு. மனித மனம் எதையும் இழக்க விரும்புறதில்ல. அதோ பாருங்க கோயில் சுவர்ல என்ன எழுதியிருக்குதுன்னு, ஆசைகளை விட்டவனே ஆண்டவனை தொட்டவர். இன்னைக்கு எல்லாருக்கும் ஆலயங்களை நெருங்க தெரியுது, ஆனா ஆண்டவரை நெருங்க தெரியல. ஆமாங்க, அவர் சொல்றது ரொம்ப கரெக்ட். வேதம் சொல்றத கேளுங்க, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனமுள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள்.